அல்லேலூயா. சரி, இந்த கண்டென்ட் நீங்கள் புரிஞ்சுங்க. 1 யோவான் 4:4 படிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தை படிங்க. ஜீசஸ், அல்லேலூயா. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை செய்தீர்கள், ஏனெனில் உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களிலே வாழ்கிறவர் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பரலோகத்தில் இருக்காரா, தேவாலயத்தில் இருக்காரா, எங்கே இருக்கார்? இப்போ எங்கெங்க இருக்காரு? என்ன இருக்காரா? இருக்காரா, இருந்தாரா, இருப்பாரா? அப்படின்னா இருந்தார். ஒரு காலத்தில் இருந்தார், நல்லா தான் இருந்தேன் நான், அப்போ இருந்தார். இப்போ எங்கே போனாரே தெரியல. அப்படியா? இல்லை இருப்பாரா? கண்டிப்பாக ஒரு காலத்தில் ஏசியா கூட இருப்பார். இருப்பாரா? இருப்பாரா? இருக்கிறாரா? இருந்தாரா? ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம தேவன் எங்கே இருக்கிறார்? கேள்விக்கு பதில், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்புறீங்களா? ஏசப்பா எங்கே இருக்காரு? நமக்குள்ளே இருக்கிறார். இருக்காரா? இருக்கிறார். ஆனால் எவ்வளோ வியாதியெல்லாம் இருக்குல்ல, எவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குல்ல, கண்ணீர்லாம் இருக்குல்ல, அவமானம்லாம் இருக்குல்ல, நிந்தையெல்லாம் இருக்குல்ல. அப்போ என்னடா அது இருக்காருன்றீங்க? அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல. இருக்காரா? இருக்கார். ஆனால் எப்படி இருக்கார்? மௌனமாக இருக்கார், பேசாமல் இருக்கார், ரொம்ப கை கட்டிட்டு இருக்கார், அவரால் செயல்பட முடியாமல் இருக்கார். அல்லேலூயா. அதுக்கும் தலையாடுது. ஆமாம் ஆமாம். அல்லேலூயா. இப்போ பாட்டு பண்ணல, எங்களுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் உணர்ந்துட்டீங்கன்னா, அவருடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவர் வல்லமை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. பைபிள் கிளியர் கட்டாக சொல்லுது, இந்த உலகத்திலே இருப்பவனிலும் நம்மிலே இருக்கிறவர் அவர் பெரியவர். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாத உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போது நமக்கு என்ன பிரச்சனைனா, அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்வதுக்கு தான் பிரச்சனை. ஆமாவா? இப்போ நமக்குள்ளே வியாதி இருக்குது உணர்றோம், ஜுரம் அடிக்குது உணர்றோம், இல்லை நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உணர்றோம். ஆனால் ஒரு சிலருக்கு பேய்க்குதே உணர்வாங்க. எனக்குள்ளே பேய் இருக்குதுங்க, தெரியுது, அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியுது, ஒரு மாதிரி என்ன அழகழிக்குது, பேய்க்குது. ஆனால் இறைவன் இருப்பதை மக்கள் உணராத பட்சத்தில் தான் பிரச்சனைகளுக்கு காரணம். ஆமென். வாசல் இந்த உலகத்திலே இருப்பவனிலும் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் மிகவும் சக்தி படைத்தவராய். அவர் வேலை என்ன வேலை? அவன் ஒருத்தர் பயப்படுறனா அவனை தைரியமாய் உருவாக்குற வேலை. ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை, ஓட்டாண்டியாக இருக்கான், அவனை ஐஸ்வர்யனாய் உருவாக்குற வேலை. இதுதான் பவுல் எழுதுகிறார். அவர் எல்லாவற்றால் நிரப்புகிறவர், எல்லாவற்றால் நிரப்பு. எபேசியர் எழுதுகிறார், எல்லாவற்றையும் நிரப்புகிறார். இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிறார் அவர். அல்லேலூயா. உனக்குள்ளே எனக்குள்ளே தேவன் இருப்பதை நீயே நானும் உணர்ந்தால், அவர் உனக்குள்ளே எனக்குள்ளே வாழுகிறதை உணர்ந்தால், அவர் நம்மை பலப்படுத்துவதை உணர முடியும். அல்லேலூயா. ஆமென். நம்ம அதை உணரவே இல்லை. ஏசப்பா இருக்காரா? ஆமீன் போட்டு சும்மா வெட்டுக்கட்டியாக போடக்கூடாது. இருக்காரா? அதுதான் என்றென்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சத்திய ஆவியாக ஒரு தேற்ற வல்லம் தந்திருக்கிறார். இவர் யாருங்க? நம்மை நீதியை நடத்துவது மாத்திரமில்லை, கண்டித்து உணர்த்துவது மாத்திரமில்லை, அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். ஒருவேளை நீ சோர்ந்து போய் வந்திருக்கியா, கண்ணீரோடு வந்திருக்கியா, கலங்கி வந்திருக்கியா, நீ அப்படியே எங்கேயோ யாருக்கிட்டே ஆதரவு தேடாத. யாரோ ஹக் பண்ணி அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி அழாதேன்னு சொல்லுவாங்க, நினைக்காத. என்றென்றைக்கு உங்களோடு கூடிய சக்தி ஆவியாக தேற்றவாளன் அவர் உனக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகம் அவர் அறியாதான், இந்த உலகத்துக்கு அவர் யாருன்னு தெரியாதான், உலக மக்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது, தன்மை தெரியாதான். ஆனால் நீங்கள் அவரை கண்டும் அவரை உணர்ந்தும் இருக்கிறீர்களாவே. சொல்லலேலூயா. இப்போ பாட்டு பாடுற எங்களுக்குள்ளே நீங்கள் அவரை வாழ வைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை அமைதியாக இருக்க விடாதீங்க. எனக்குள்ளே இருக்கிற இயேசுவே பெரியவர், இந்த கடனை விட பெரியவர், வியாதியை விட பெரியவர், என் பண தேவையை விட பெரியவர், ஆண்டவர் நான் எதிர்பார்க்குற நன்மையை விட பெரியவர். அந்த ஆண்டவரை நீங்கள் வெளியே கொண்டு வர உணர அது தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவனாக அவன் சொல்லுவான். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், அதனால் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கார்? இப்போ எங்கே இருக்காரு?
கூட இருக்கிற ஆண்டோட பேசுங்க. என் கூட இருக்கீங்க, நன்றி அப்பா. என்னை வழி எடுத்து நன்றி அப்பா. இத்தனை இக்கட்டெல்லாம் காப்பாற்றின நன்றி அப்பா. அதில் எங்கேயோ யார் மூலமோ எங்கேருந்தோ ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று நினைக்காதீர்கள். அல்லேலூயா. அவர் எங்கே இருக்காரா? நல்லா சொல்ல, எங்கே இருக்காரு அவர்? நல்லா சொல்ல, எங்கே இருக்காரு அவர்? அப்போ ஆண்டவருடைய பிரசனத்தை நீயே நான் உணர வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தை உணராமல் போனதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி உலகத்தினுடைய பற்று, உலகத்தினுடைய பாசம், உலகத்தினுடைய சிநேகம், உலக அன்பு நம்ம நெருக்கினபடினால்தான் தெய்வத்தினுடைய அந்த வல்லமை நமக்கு உணர முடியலை. ஒரு 5-6 காரியத்தை சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டவங்க மனம் திரும்பினவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தின் ஆவி உள்ளே வராது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏசு சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க யோவான் சுவிசேஷம் 17:16 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 16:17 யோவான் 17:16 அந்த அக்கா கைத்தடுங்க. அது ஒன்று தான் கரெக்டாக படிச்சது, ஒன்று கூட கண்ணு தெரியல. வெரி குட். நான் உலகத்தான் அல்லாதபடினாலே அவர்களும் உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. இப்போ தெய்வம் முதல் சொல்றாரு, நான் உலகத்தான் கிடையாதுப்பா, நீங்களும் உலகத்தான் கிடையாது. நம்ம யாருங்க? we are not a secular, we are not a worldly people. இந்த உலக மக்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. இப்படி தான் வாழணும், அப்படி வாழணும் கிடையாது. ஒழுக்கம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. அல்லேலூயா. அவர்கள் இஷ்டப்பட்டால் வாழ்வார்கள். இங்கே வசனம் சொல்லுது, நான் உலகத்தார் அல்லாதபடினாலே நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். முதல் புரிஞ்சுக்கணும், உன்னதத்தின் தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம் உலகத்தான் அல்ல என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நம்ம உலக மக்களை போல புலம்புவதும் அழுவதும் கண்ணீர் விடுவதும் சந்தடிப்படுவதும் பிறரை விரோதிப்பதும் பழிப்பதுமாக இருக்கிறபடினால்தான் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் கையை கட்டின்னு சும்மா உட்காந்துருக்கார். அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. நீங்கள் சும்மா இருங்கள். என்ன அர்த்தம்? நீங்கள் சும்மா இருங்கள். என்ன அது? நான் உங்களுக்காக அமர்ந்திருந்து நானே தேவனுடைய அறியுங்கள். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்ய விரும்புகிற இந்த இடத்துட்டு போகும்போது ஒருவேளை தொழிலில் நஷ்டம், வருமானம் இல்லை, பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம், பல பயங்கள் உங்களை வாடி வளைக்கலாம். நான் இயேசுவை உண்மைதான் நம்புகிறேன், எனக்கு ஏன் இந்த அற்புதம் நடக்கலை, பல கேள்வியோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு தூரம் இல்லை, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ பார்க்க ஆரம்பி, ஒரு அற்புதத்தை வாழ்க்கையை காண. ஆண்டு சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லாதபடினாலே நீங்களும் யாரா இருக்கீங்க? உலகத்தான் அல்ல. லூக்கா 12:30 வாசிக்கும் போது இந்த உலகத்தான் 12 லூக்கா 12:29-30 படிங்க. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29-30 படிக்கும் போது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள். உலகத்தான் நாடி தேடுகிறான். அல்லேலூயா. உலகத்தாருடைய நோக்கம் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இதைத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் சந்தேகப்படாமலும் கேளாமல் இருங்கள். உலகத்தாரை போல அல்ல, நான் உனக்கு பரமபிதாவாக இருக்கிறபடினாலே உனக்கு என்ன செய்யணுன்றதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் எல்லாம் செய்ய முடியும்? வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நீங்கள் தூரம் இருக்கிற ஆண்டரை பார்க்காதீங்க. என் வாழ்க்கையில் என் ஊழியத்தை திருமுறை பார்த்துருக்கிறேன். என் பாக்கெட்டில் காசுலாம் குறையும் போது, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது, அடுத்த செகண்டு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கால் ஹவரோ அரை மணி நேரமோ 1 மணி நேரத்துலேயோ ஆண்டர் திருப்பி கொடுப்பார், திருப்பி கொடுப்பார். எப்படா என் பாக்கெட்டில் இல்லைன்றது ஆண்டுக்கு தெரியும். அப்போ அவர் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார், உன்மேல் என்மேல் அக்கறையாக இருக்கிறார். நீங்கள் அந்த ஆண்டுடைய பிரசனத்தை உணரலை, அவர் வல்லமையை உணரலை, அவர் உங்களோடு வாழுகிறார் என்பதை நீங்கள் உணராதபடினால்தான் நீங்கள் புலம்பி சந்தடி பண்ணி அழுது கண்ணீர் விட்டு கொண்டு, ஐயோ என்னை ஆற்றுவார் இல்லை தேற்றுவார், எனக்கே இந்த நிலைமை என்ற ஒரு அவல நிலைமைக்கு நீ நான் தள்ளப்படுகிறோம். பைபிள் சொல்லுது, உலகத்தான் நாடி தேடுறாயா அலையறாயா, நான் அவைகளெல்லாம் போஷிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. 1-2 படிங்க. 1-2 ஒரு 4-5 வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நான் உலகத்தான் அல்ல என்பதை நிரூபிச்சுட்டு நான் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, உலகத்தின் ஆவி சொல்லுங்க, லுக் லைக் வேர்ல்ட்லி பீப்புள் மாதிரி, உலக சிநேகம் போல,
உலக மக்களைப் போல ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இப்போ எத்தனை பேர் தேவ ஆவியை பெற்றிருக்கிறீங்க? சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு இயேசு சமூகத்தில் வந்தபோது ஆண்டவர் அவங்களை நடத்துகிறாரா பாருங்கள். இதுக்கு நேற்று வெள்ளிக்கிழமை மாலை கூட்டத்துக்கு போயிருந்தேன் தாங்கல் சர்ச்சுக்கு. அப்போ இவ்வளோ சார்ட்ஸ் போட்டு வந்தான் பையன். ஹேய் என்னடா அப்படின்னு அப்புறம் போய் மாற்றிட்டு வந்துட்டான். நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ உலகத்தான் அல்ல, உனக்குள்ள உலகத்தின் ஆவி இல்லை. ஆவே நீ உலகத்தான் இல்லை, நீ உலகத்தின் ஆவி உனக்குள்ள இல்லை. அப்போ ஆவியானவர் உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஆவே ரொம்ப நல்ல சர்ச்சு, நல்ல ஜோம் ஆனிச்சு. திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போச்சு, பாய் வீட்டு கல்யாணம். பார்த்தீங்களா வாயெல்லாம் அப்படியே பீடா. என்னம்மான்னு கேட்டேன். பிரியாணி சாப்பிட்டு பீடா கொடுத்தாங்க பாஸ்டர் இருந்துச்சு, ஸ்வீட் பீடா. அத்து விட்டா போகிறேன், நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டாருங்க. ஆமாம், என்ன ஆவி நமக்கு? உலகத்தின் ஆவி இல்லை, உலகத்தை ஒரு ஆவி இருந்தால் நம்ம உலகம் மாதிரி லைக் உலக மக்களை போல. அதுதான் ரோமர் 12:2 சொல்லுது, உலகத்திற்கு ஒத்த வேஷம். அப்புறம் லைக் எ செக்குலர் பீப்புள், உலக மக்களை போல. நம்ம முடி வெட்டுறதுலேருந்து, நடைமுறையிலேருந்து, இது கொண்டை வைக்கிறதுலேருந்து, நீங்கள் இன்னும் நான் இப்போ உனக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது சொல்லுமா? என்ன ஆவி இருக்குது? நீ உலகத்தின் ஆவியோடு இருந்து உன்னதத்திற்கு நீ ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உனக்குள்ள உலக ஆவி இருக்கும் என்றால் உன்னதரால் நடத்திப்பிக்கப்படுகிற அந்த அற்புத அடையாளங்களை உன்னால் பார்க்க முடியாது. அதுதான் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்ட ஆவியின்படியே தேவனால் நீங்கள் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய ஆவி உனக்கு கொடுப்பாரு வச்சுக்க, உனக்கு ஒரு குடும்பம் ஒரே சண்டையாக வருது, ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போ உனக்கு வியாபாரத்தில் நஷ்டம், நீ வந்து அப்படியே அலைஞ்சி உறிஞ்சி கத்துவ. ஆனால் ஆவியார் உனக்குள்ள தான் பேசுவா. ஏய் இது தப்புடா, இது ரைட்ரா, இது இங்கே போடு, இதை செய்ய. அப்போ தேவ ஆவி உனக்குள்ளே இருப்பார் என்றால் அவர் என்ன பண்ணுவாராம்? உனக்குள்ள போதிக்க ஆரம்பிப்பார், கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். இதை சங்கீதம் 143:10 தாவீது சொல்கிறான், உன்னுடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழி நடத்துவாரா. இப்போ கேள்வி, என்ன ஆவி உனக்குள்ள இருக்குது? சந்தடி பண்ணி அழுது புலம்பி, நிறைய பேர் ராத்திரியில் தூக்கமே வர மாட்டேங்குது. பயத்தின் ஆவி, ஆவே உலகத்தின் ஆவி, ஆவே சொல்லுங்க அடிமைத்தனத்தின் ஆவி. பைபிளை போடு, அடிமைத்தனம். அப்பா பிதாவை கூப்பிட திரும்பவும் பயப்படுறதுக்கு நமக்கு அடிமைத்தன ஆவி இல்லையா? எத்தனை பேர் அடிமைத்தனம்? ராத்திரி ஒரே தப்பை திரும்பி செய்வான், செஞ்ச பாவத்தை திரும்பி செய்வான். அது அடிமைத்தனத்தின் ஆவி. தப்புன்னு தெரியும், செய்யக்கூடாதுன்னு நினைப்பான், திரும்ப செய்வான். அடிமைத்தனத்தின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் ஏசப்பாக்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உலகத்தின் ஆவி எனக்கு வேண்டாம், மாம்சத்தின் ஆவி எனக்கு வேண்டாம். ஆண்டவரே நான் உலகத்தான் அல்ல. நீங்கள் உலகத்தானாக இருந்தால் உலகம் போல தான் இருப்பீங்க, நீங்கள் உலகம் போல தான் இருப்பீங்க. உனக்குள்ளே இயேசுவை பார்க்க முடியாது. கீழ்ப்படியாமல், முரட்டாட்டம், அடங்காதவன், அந்த இதயம் சாஃப்டாக இருக்காது, மென்மையாக இருக்காது, தேவ பக்தி இருக்காது, அது தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்காது. இந்த இதயத்தை ஆண்டு உள்ளே இருந்து கன்வெக்ட் பண்ணிட்டே இருப்பார். இது சரி, இது சரியில்லை, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, இப்படி தாழ்ந்து போ, இது விட்டுக்கொடு, இது சகித்துக்கொள்ளு, பொறுத்துக்கொள்ளு. உள்ளே இருக்கிற ஆவியான கற்றுக் கொடுப்பான். அதுதான் சொன்னேன், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களிலே இருக்கிறவர் யார்? அவரை எனக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு தீர்மானம் இருந்தப்போ, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரோடு பேசுங்க. ஒய் லார்ட், ஒய் லார்ட், ஒய் லார்ட். ஏன் ஆண்டவரே, எதனால்? ஏன் ஆண்டவரே, எதனால்? ஏன் என் வாழ்க்கை? நீ கேளு, அவர் பதிலை தர ஆரம்பிப்பார், கட்டுகளை உடைக்க ஆரம்பிப்பார். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்ல பாருங்க, 1 கொரிந்தியரில் 7ஆம் அதிகாரம் 30 படிங்க. 1 கொரிந்தியர் 7 30 33 படி. ஒருத்தர் கூட வாங்க படிப்பாரு. 1 கொரிந்தியர் 7:33 படி. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளாக கவலைப்படுகிறான். அல்லேலூயா.
நீங்கள் நிறைய பேர் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம், புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம், நண்பர்களுக்கு தான் இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை டைரக்ட் பண்ணுறது யார், கைட் பண்ணுறது யார்? ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். என்ன படிக்கணும்னு தீர்மானித்து ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்குரியவைகளை குறித்து கவலை. ஆமென். எத்தனையோ பாஸ்டர் சீமா அடிக்க ஆசைப்பட்டு ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்தது வாழ்க்கை நாசமாய் போனது. ஆமென். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த பொண்ணு கூட செய்யார். அது ஃப்ரெண்டு ஒன்று சென்னையில் ஏதோ ஒரு காலேஜ் படிக்க, அங்கே தான் படிப்பேன் அடம்பிடிச்சி வந்து காலேஜ் படிக்க முடியாமல் உலகத்தின் ஆவி, நிறைய பேர் உலகத்தின் ஆவி என்ன படித்தவங்க, உலகத்துக்குரியவுக்காக கவலை. எதுவுமே உலகத்துக்காக கவலை. அவன் கார் வாங்கிட்டான். என்னை பார்த்து ஒரு பாஸ்டர் கேட்டார், இந்த கார் ரொம்ப நாள் வச்சுக்கிற மாற்றிருக்கலான்னார். ஏன் இல்லை புது கார் வச்சுக்கலாமே. அல்லேலூயா. நல்லா தானே ஓடுது. போன வாரம் கூட ஓட்டினேன், 145 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினேன், ஓடிச்சேன். ஆமென். அல்லேலூயா. சில செல்ஃபோனை வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுவான். நான் 4.5 வருஷமாக வச்சுருக்கேன் என் ஃபோனை. அவன் சைடெல்லாம் பிளிங்க் ஆகினே இருக்குது, அப்படியே விட்டு அடிச்சுருக்குது. சரி, நிற்கிற வரைக்கும் ஓட்டுவோம். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்காக கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் கதை அதோ கதி தான். அல்லேலூயா. ஆமென். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்காக கவலைப்பட, என் மனைவி எப்படி பிரியமாக நடக்க, உலகத்துக்குரிய கவலை. அல்லேலூயா. அவன் கார் வச்சுக்கிறான், நான் கார் வாங்கணும், வீடு கட்டினான், வீடு வாங்கணும். நீ உலகத்துக்குரியவனாய் கவலைப்பட்டா உன்னதுடைய அபிஷேகத்தை இழந்து போவேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லு அல்லேலூயா. ஒரு வேளை நீ ஒரு உலக ஆவி உனக்குள்ளே வந்து ஒரே உலக கவலையாக இருக்கா, அவன் நல்லா இருக்கா, எனக்கு அந்த கதி, அவன் இப்படி இருக்கா, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஏன் இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கணும், கடவுளே உனக்கு கண் இல்லையா? அப்போனா நீ உலகத்துக்காக கவலைப்பட. அவருக்கு தெரியும், அவர் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். எப்போ உனக்கு தரணும் அவனுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதை உனக்கு தரணும், எப்படி தரணும், எப்போ தரணும் அவனுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உலகத்துக்குரியவர்களை கவலைப்பட்டு கலங்கி தாயை வேதனைப்படுத்தி தகப்பனை வேதனைப்படுத்தி திருடி, சில திருடுறான். ஏன் திருடுறான்? அவனை போல் பைக்கு KTM பைக்கு வாங்கணும், அவனை போல் காரில் போகணும், திருடுகிறான். உலக கவலை திருட்டு பையனாக மாற்றுது அவனை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதுதான் சொல்லு, இந்த உலகத்தின் சிநேகம். அடுத்தது படிப்போம் பாருங்க. யாக்கோபு 1:27 படிங்க. யாக்கோபு 1:27 ஒரு 4-5 லைன் மட்டும் போட்டு கொடுக்குறேன். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் என்னங்க, உலகத்தினாலே கரை. சின்ன பொண்ணாக இருந்தாலும் ஒழுக்கம் கிடையாது, கேள்வியாக இருந்தாலும் ஒழுக்கம் கிடையாது. எங்கே போனாலும் ஒரு கரை, ஒரு அசிங்கம், ஒரு அசுத்தம். எல்லாரும் கரைப்பட்டவர்களாகி வாழ்கிறார்கள். பைபிள் சொல்லுது, உலகத்தினாலே கரைபடாதபடிக்கு. சர்ச்சுக்கு வந்துட்டியா, துப்புரவா தூக்கி போடணும். திடீர்னு சொன்னேன், திடீர்னு உலக வேஷம், லிப்ஸ்டிக் அடிக்கிறது, பெருசாக போட்டு வச்சுக்கிறது. ஆமென். உலக ஆவி, உலகத்தில் கரைபடவே கூடாது. இப்படி தான் இருக்கணும். எங்கள் சர்ச்சில் ஒரு பொண்ணு 10 வருஷம் நல்லா இருந்துச்சு, ஊருக்கு போச்சு. ஸ்டேட்டஸ் நேற்று போதாது. நம்ம இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குற வழக்கமே கிடையாது, யார்த்தையும் பார்க்க மாட்டேன், பார்க்கக்கூடாது இல்லை. ஒரு சிலர் பார்த்தா சினிமா பாட்டெலாம் வைக்கிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. அவங்க மேலே இருக்கிற மரியாதை போயிடுது. இவங்கெல்லாம் கோயில் அவங்க கொஞ்சம் பக்தியாக இருக்குன்னு நினைப்பேன். சினிமா பாட்டு அவங்க மேலே இருக்கிற மரியாதை போடுறதுனால எதுக்கு பாவம், நமக்கு தெரியாமலே இருக்கட்டும். பாஸ்டமாக காட்டினாங்க பாருன்ட்டு. அவன் பேர் அழகான பேர், 2 பேருக்கும், ஈசாக்கு ரெபேக்கா, 2 பேர் பேர். எவ்வளோ பெரிய பொட்டு. உலகத்தினால் சொந்தத்துக்காக, பந்தத்துக்காக, ஊருக்காக, நட்புக்காக கரைப்பட்டு போனவர்கள் எத்தனையோ பேர், கிருபையை இழந்தவர்கள் எத்தனையோ பேர். அல்லேலூயா. உலகத்தினாலே கரை விடாதபடிக்கு. இன்னொரு வசனத்தை படிங்க. அங்கே கொலேசியர் 2:20 படிங்க. கொலேசியர் 2:20 படிங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலக வழிபாட்டுக்கு மரித்தது உண்டானால், எத்தனை பேர் உலக வழிபாடு? ஆடி மாதம் வரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை 4:30-6 ராகாலம் வரக்கூடாது, வெள்ளிக்கிழமை வரக்கூடாது. இன்னும் இந்த உலக வழிபாடு, உலக மக்களை போல. ஆமென். ஒருத்தர் வந்தான், நாங்கள் என்ன பண்ணேன், இல்லை கல்யாணத்து தாத்தா எங்கள் சித்தப்பா முன்குறிச்சிட்டாரு, இங்கே தான் இன்றைக்கி தான் கல்யாணம் பண்ணோம், 12ஆம் தேதி தான் கல்யாணம் பண்ணணும். யோ
எதுக்குயா தள்ளி வச்சுக்கலாம் முன்னாடி இல்லை அன்றைக்கி தான் வைக்கணும். ஏன் காலண்டரில் பார்த்தா அன்றைக்கி முகூர்த்த தேதி. எத்தனை பேர் முகூர்த்த தேதி பார்த்து கல்யாணம் வைக்கிறது? நீங்கள் உலக வழிபாட்டுக்கு மறுத்தது உண்டானால் தொடாதே, ருசி பாராதே, மீண்டும் மீண்டும் அந்த பாவத்துக்கு போகிறது என்ன? இது போல் 9 மாதம் ஒரு கல்யாணம், 8ஆம் தேதி தான் வைக்கணும் அடம் பிடிச்சாங்க. 8ஆம் தேதி திருமண நாள். அங்கே 2 மண்டபம் புக் ஆகிடுச்சு, இன்னொரு புக் ஆகிடுச்சு, எதுவுமே கிடைக்கல. கல்யாண தேதியில் தான் வைக்கணும். ஆமென். நான் இப்படி விளையாட்டு சொன்னேன், கடவுளே ஆண்டவரே ஐ கேன்சல், அந்த பாரம்பரியத்தை உடைக்கிற கல்யாண தேதியே கிடைக்கக்கூடாது. கிடைக்கல. நான் சொன்ன தேதி தான் கிடச்சி, 9ஆம் தேதி 9ஆம் மாதம். ஏன் சர்ச்சைக்கு தான் வந்திருக்க நீ? ஆண்டவரை நம்புகிற உலக வழிபாடு அது எங்கே திரும்ப போய் நிற்கும்? கைராசி பார்க்கும், ஜாதகம் பார்க்கும், உன் பிறந்த தேதி பார்க்கும், நீ என்ன கோத்திரத்தில் பிறந்தன்னு பார்க்கும். இதெல்லாம் உலகத்தின் வழிபாடு. நீ உலகத்தின் வழிபாடுக்கு மறித்தாதான் உனக்குள்ளே இருக்கிற ஆணுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். ஆமென். இன்றைக்கி இன்னும் நாள் பார்க்குறது, நிமித்தம் பார்க்குறது, ராகாலம் பார்க்குறது, யமகண்டம் பார்க்குறது, இன்னும் சர்ச்சுக்குள்ளே வந்தோம் சில சிலுமிஷங்கள் இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய மகத்துவத்தை அவளை உணர முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் நினைக்கிறேன் கல்யாணம் சொன்னாங்க. என்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை. உண்மையாக செவ்வாய்க்கிழமை? ஆமாம். என்ன ஏன் செவ்வாய்க்கிழமை வச்சு? எனக்கு பிடிச்சது வச்சுருந்தேன். நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் இருக்கிற பாருங்கள், எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா கல்யாணம் செவ்வாய்க்கிழமை தான் வைப்பேன். ஏன் வைப்பேன்? செவ்வாய்க்கிழமை 7 நாளில் ஒரு நாள் இல்லை. வெள்ளிக்கிழமை நல்ல நாளாம், புதன்கிழமை நல்ல நாளாம், ஆனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் நாளாம் கெட்ட நாளாம். ஏன் தெரில, யாரோ சொல்லி போன கதை. நான் சொன்னேன் ஏன் நான் செவ்வாய்க்கிழமை வைப்பேன் கவனிமா, ஏன் நான் செவ்வாய்க்கிழமை வைப்பேன்னா வேறு எவனா கல்யாணம் வைக்க மாட்டான், எல்லா மொய்யும் எனக்கே வரும். மாற்றி யோசிச்சிருக்கேன் நான், நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா? செவ்வாய்க்கிழமை வச்சுன்னா பக்கத்தில் எவனை கல்யாணம் வைக்க மாட்டான். ஒரே நேரத்தில் ஒரே முகுது தேதியில் 3 பேர் கல்யாணம் வச்சுட்டு ஏன் வரல 3 500 போட 1500 எங்கே போவான் அவன்? ஆமாவா? நீங்கள் உலக வழிபாடுக்கு மறித்திருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கலாம். இன்னும் சடங்கு, இன்னும் அந்த உலக வழிபாடு நீங்கள் அநேகருடைய வாழ்விலே ஆசீர்வாதம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? உலக வழிபாடுக்கு. ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசிட்டே இருந்தார். இப்படி சொல்கிறாங்க அந்த பாஸ்டர். என்னென்ன அவங்க சர்ச்சில் ஆத்துமாங்களே வரலையாம். ஒரு தீர்க்கதரிசி சொன்னாராம், சோதர கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் வாஸ்துபடி நீங்கள் கதை வைக்கல, இந்த கதவை இடிச்சிட்டு இந்த பக்கம் வச்சிங்கன்னா நிறைய ஆத்துமாக்கள் வரும். வாஸ்துபடி. எத்தனை பேர் வாஸ்து? எல்லாம் பார்த்தெல்லாம் கேட்பான் வாஸ்து. எங்கள் மாமியார் வீடு வாடகை விட்ட உடனே அது உள்ளே வந்தோடனே பார்த்தான், சார் இந்த கிச்சன் வாஸ்துபடியே இல்லைன்னா. அது அங்கே இருக்கணும், இது குபேரம் உள்ளது. அது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவன் சொன்னான், நாங்கள் சும்மா டேபிள் போட்டு மட்டும் உள்ளே சமைச்சிக்கிறோம், எங்கள் போங்க நீங்கள் கம்முன்னு போங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க பார்க்குறாங்க வாஸ்து. என்னது வாஸ்துனே எனக்கு தெரில, இது வரைக்கும் தெரில. உங்களுக்கு என்ன தெரியுமா? அல்லேலூயா. உலகம் மூசம் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. வெள்ளைக்காரெல்லாம் நமக்கு இந்தியாவில் போனோம், வெள்ளைக்காரெல்லாம் ஏமாற்றிட்டான். வாஸ்துபடி கட்டணும்ட்டு வெள்ளைக்காரனுக்கே வாஸ்து கொண்டு போயிட்டானுங்க. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் உலக வழிபாடுக்கு மறித்தது உண்டானா? ஆமென். பாருங்கள், உங்களுக்குள்ளே அந்த ஆவி இருக்கும், உள்ளே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 4:06 அது மாதிரி நம்ம சர்ச்சில் ஒரு ஆள் சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் போய் கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்கு சொன்னான், ஃபஸ்டர் பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போனோம், வந்துருங்க. நான் பொண்ணுக்கு அப்பேன். எத்தனை மணிக்கு வரணும்? 4:30க்கு வந்து. நானும் ஆட்சி பூச்சி வந்துட்டேன். 4:30க்கு நான் வந்துட்டேன். ஆனால் முக்கியமான தாய் மாமா வரல. அதுக்கப்புறம் சுற்றி கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, அப்புறம் கொண்டாங்க வாழைப்பழம் கொடுத்தாங்க. 1.5 மணி நேரம் ஆச்சு. 6 ஆக போகுது. பொண்ணுக்கு அப்பட காணும். எனக்கு வயிறெல்லாம் கலக்கிருச்சு. தேடுறாங்க, பல வீசி தேடுறாங்க, அந்த ஆள் காணும். யார்? பொண்ணுக்கு அப்பட தேடுற ஆளை காணும். இது வயிறை கலக்கிட்டு சரி பாத்ரூம் போகல தானே. யாருப்பா உள்ள? ஃபஸ்ட்டு நான் தான்றான் உள்ள. ஏன்னா வெளியே இருந்தால் வண்டி எடுக்க சொல்லுவாங்கன்ட்டு 4:30 6 முடிகிற வரைக்கும் உள்ளே ஒழிஞ்சிக்கிறான் பாத்ரூமில். என்னப்பா இது? நீ முதல்ல 6 மணிக்கு நான் பொறுமையாக உட்காந்துருப்ப. ஆமாவா? இன்றைக்கி என்னதான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ளே வந்தாலும் உலக வழிபாடு, உலகத்தினுடைய சடகாச்சாரங்கள் இன்றைக்கி அநேக சின்ன பசங்களாம் வரீங்களா? அந்த மாதிரி கரைப்படாதீங்க, தீட்டுப்படாதீங்க, உலகத்தினால் தீட்டுப்படாதீங்க, உலகத்தில் கரைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை எல்லா நாளுக்கும் வார்த்தையாக இருக்கிறது.
ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு வார்த்தையை நீங்கள் படிங்க. அதே யோவான் யாக்கோபு 4:4 படிங்க. யாக்கோபு 4:4 படிங்க. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருத்த உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவன்கிட்ட பிதாவை அன்பு எத்தனை உலக சிநேகிக்கிறீங்க. ஆமென். நானே என் பையனும் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனோம். இந்த போன வாரத்தில் போனவுடனே அந்த அதாவது ஸ்கை வாக்கு பக்கத்தில் போனவுடனே பார்த்து ஸ்கை வாக் பா நான் ஒன்று போனதே இல்லைப்பா. ஏய் இல்லைப்போ. நான் சொன்னேன் வரும்போது காசு தரேன், போயிரு. சரிப்பா நான் கரெக்டாக போனோம். வந்தோடனே நான் இறங்கி நான் போகிறேன், காசு தரல போகிறேன். ஒரு ஊழியக்கார் சொல்லு தவறலாம், சொன்ன வாக்கு கடை காக்கணுமா இல்லையான்னு. போடா உலக ஆவி உனக்குள்ள இருக்கு. பார்க்கறதெல்லாம் கண்ணு இச்சிடும், பார்க்கறதெல்லாம் ஆசைப்படும், பார்க்கறதுலாம் மோகம் வரும். அது பேர் உலக ஆவி. என்ன படிக்கிறோம்? நீ உலகத்து மேலே அன்பு கூர்ந்தா எல்லாத்தையும் இச்சிக்க கண்ணு அதுதான் ஆண்டு அப்பயே கண்ட்ரோல் போட்டார். பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, பிறர் மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறர் ஆடு மாடை இச்சியாதிருப்பாயாக. ஏன் சொல்கிறாரு? உனக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா நீ பார்க்குறத, ஏன்னா உலகத்தின் ஆவி உனக்குள்ள இருந்தால் உனக்கு ஒழுக்கமே இருக்காது, கட்டுப்பாடு இருக்காது, பார்க்கறது மேலாம் ஆசைப்பட ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்கள். என்ன ஆகிறது பாருங்கள்? உலக சிநேகம். உலகத்தை நேசிக்கிறியா பாருங்கள். உலகத்து மேலே ஒரு பற்றுக்கிற பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா இந்த வெளியே வந்தால் சும்மா கெத்தமாக இருப்பான். அப்படியே சார்ட்ஸ் போட்டுக்கிறது, ட்ரௌசர் போட்டுக்கிறது, அப்படியே போட்டு டிஷர்ட் போட்டுக்கிறது, அந்த உலகத்தன்மை அப்படியே போடுறது, ஒரு கில்மாமாக இருப்பான். ஏன்னா அந்த உலகத்தான் அப்படி தான் இருக்கணும், உலகம் அப்படி தான் இருக்கணும். எனக்கு ரட்சிக்கப்பட்டியோ சத்தியத்தை அறிந்தையோ இயேசு பாவத்தில் மீட்டாரோ நீ சொல்லணும், நான் உலகத்தார் அல்ல, நான் உன்னதத்திலே தேவனோடு வாழ. நீ ட்ரௌசர் போட தப்பு கிடையாது, பேண்ட் போட தப்பு கிடையாது, கூலிங்க இருக்கு. ஆனால் உலகத்தில் இப்படி போட்டால் தான் நம்மளை மதிப்பாக நினைக்கிற பற்றியா, அதான் தப்பு. ஆமென். நீ எதனா பண்ணிக்கோ, ஆனால் இப்படி போட்டால் தான் நம்மளை மதிப்பான், இப்படி போட்டால் தான் நம்மளை மரியாதை கொடுப்பான், இப்படி இல்லைதா அல்லேலூயா. நீங்கள் நான் உலகத்தார் அல்லாதபடி நீங்களும் உலகத்தார் அல்ல. கொஞ்சம் ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. எது ஆவி உங்களுக்குள்ள உலக சிநேகம், இந்த பந்தா பக்கட்டு இதெல்லாம் ஒரு நாள் மாறி போகும். கிருபையை நீ சம்பாதிக்கிறனா உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ பார்க்க ஆரம்பிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு 5:9 படிச்சிங்கன்னா அதில் என்ன சொல்லுது? 1 பேதுரு 5:9 ஒரு சின்ன விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹலோ, இந்த உலகத்தில் அநேகர் பாடுபடுறான், அநேகர் வேதனையோடு வாழ்கிறான். காரணம் என்ன? சத்துருவினாலே வஞ்சிக்கப்படுகிற நிலை. அல்லேலூயா. என்ன சொல்லுது? ஜப்பானில் ஒரு ரிசல்ட்டு விடணும்னா அந்த அரசாங்கம் பயப்படுமா. ஏன்னா ஒரு மார்க் கம்மியாக சூசைட் பண்ணிப்பானுங்க. ஆமாவா? பாடு. என்ன சொல்லுது வசனம் இங்கே? விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்தில்லுங்கள். நீ தற்கொலை வர்றதுக்கு என்ன காரணம்? வாழ்க்கையில் கொலை பாதகடாக மாறி போது என்ன காரணம்? பிசாசு மண்டையை போட்டு குழப்பும் போது ஆண்டவரே எனக்கு பலப்படுத்தும். இன்றைக்கி உலகத்தானே போல இனி கொள்ளைகள் இங்கே இதே இந்த நம்ம கிருகம்பாக்கத்தில் பெத்த தாயே வெட்டுறான். இந்த இங்கே நம்ம சர்ச்சில் பாட்டு சொல்லி கொடுத்தா போல் அக்காவை வெட்டிட்டான், அம்மாவும் வெட்டிட்டான், 2 பேரும், அப்பாவையும் அக்காவும். இன்னும் நான் குடிக்க காசு தரல, தடுக்க போனால் அப்பா வெட்டிட்டான், காசு கொடுக்க மறுத்து அக்கா வெட்டிட்டான். அல்லேலூயா. எல்லாருமே கிறிஸ்டியன் தான். ஆமென். உங்களுக்கு புரியுதா பாருங்க? உலகத்தில் அந்த பாடு பிசாசு கொலைபாதகனாக இருக்கிறான். அப்போ நீ விசுவாசத்தில் இருக்கணும். ஒருவேளை உனக்கு நெருக்கடி, 1 மார்க் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, 2 மார்க் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்குவார். அதனால தான் இப்படி இல்லைன்னா வாழ முடியாது. உன்னை பாடுகளை நடத்துகிறானா ரொம்ப ஜாக்கிரதை. உலகத்தில் அப்படிப்பட்ட மக்கள் பாடு இருக்கிறதுங்க. செத்து போடுறான், வாழ தெரியல, பிறகு கொண்டுடுறான், கொலைபாதகனாக மாறுறான். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்திலே உறுதியானது உங்கள் எண்ணங்களிலே சிந்தைகளிலே பிசாசு ஒரு கொடூரமான காரியம் வைக்கும் போது கர்த்தர் சமூகத்தை காத்திருந்து அவனை எதிர்த்திருக்கும் போது அவர் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். அல்லேலூயா.
இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:9 வாசிச்சிங்கன்னா 2 பேதுரு 1:4 வாசிங்க. 2 பேதுரு 1:4. சும்மா ஒரு அவுட்லைன் தான் சொல்கிறேன், இது பெரிய பிரசங்கம் பண்ணல. இச்சையினால் உலகத்திலே உண்டான கேட்டுக்கு தப்பி. இந்த உலகத்தில் உண்டாகிற கேடுக்கு நீயும் நானும் தப்பிக்கணும். ஆமென். இந்த உலகத்தில் பல கேடுகள் உண்டு, ஆபத்துகள் உண்டு, நாசமோசங்கள் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எதை சொல்லி எதை விடுறதுன்னு தெரியல. நிறைய காரியங்கள் உலகத்தின் கேட்டுக்கு நீயும் நானும் தப்பிக்க வேண்டும் என்பதா தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:20 2:5. கடற்கரை போயிருங்க, நான் முன்னாடி விளக்குறேன். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் எத்தனை பேர் அன்பு கூறுவேன் பாட்டு பாடுறது? அன்பு கூறுவேன். சொல்லுங்க, அன்பு கூறுவேன். அப்புறம் என்ன பாடுங்க? அப்புறம் பாட்டை பண்ணுங்க. எதுவுமே அன்பு கூறுங்க ஆண்டவர் மேலே. அல்லேலூயா. உலகத்தின் மேலே அன்புங்க, உலகத்தின் மேலே அன்பு, உலகத்தின் மேலே பற்று. நான் முதல்ல சொல்கிறேன், கண்ணு பார்க்குறதெல்லாம் இச்சுக்கு, உலகத்தின் மேலே பற்று. ஆமே. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாத. உலகத்தில் எல்லாம் இருக்குது. நாசம், மோசம், கேடு, அவபக்தி, விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, கொலை, நாசமோசம் எல்லாம் இருக்குது. அந்த உலகத்தில் நீங்கள் அன்பு கூறாதீர்கள். ஆமே. அல்லேலூயா. போதும் என்ற மனதோடு கூடிய சொல்லு, போதும், இது போதும், இது போதும், இந்த ஆசீர்வாதம் போதும். நீ ரொம்ப காத்தகம் முடிச்சுட்டு போய் நல்லா மாட்டிப்பேன். புத்தர் சொன்னாராம், புத்தர் ஆசையே அழிவுக்கு காரணம். ஆசையை ஒழித்தா எப்படி வாழலாம்? கவனி, துன்பமின்றி வாழலாம். இப்போ ஆசை தான் காரணம். அப்போ உலகத்தின் மேலே ஆசை, உலக சிநேகம், உலக அன்பு உன்னை இறைவனுடைய அன்பை காணாதபடி அது மாத்திரம். ஆமென். அல்லேலூயா. 1 யோவான் 4:3. அப்படி 2-3 லைன் போயிடலாம். 1 யோவான் 4:3. மாம்சத்திலே வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. உலகத்தில் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே. உலகத்தில் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே. கிறிஸ்துவ வட்டாரத்தில் நிறைய கள்ள உபதேசங்கள்லாம் இருக்குது. இயேசுவை அவர் உபதேசத்தையும் மறுதலிக்கிற. ஆமென். அல்லேலூயா. நீ குடித்தாலும் திருடினாலும் விபச்சாரம் பண்ணாலும் இயேசு கூட இருக்கிறார். நீ செஞ்ச பாவத்துக்கும் செய்ய போகிற பாவத்துக்கும் ஆமென் எல்லா பாவத்துக்கும் இயேசு மறித்து விட்டார். அதனால் நீ பாவத்தை குறித்து என்ன பண்ணாத, வருத்தப்படாத. நீ செஞ்ச பாவத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்துக்கும் செய்ய போகிற பாவத்துக்கும் இயேசு மறுதலிட்டார். அதனால் குடி ஒரு பாவம் இல்லை, விபச்சாரம் ஒரு பாவம் இல்லை. என்னால் இயேசுக்கு சிலை பண்ணிட்டார். சிலுவையில் ஜாலியாக இருக்குதுல்ல உங்களுக்கு? ஜாலி தான். ஆமே. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் தீமையை பார்க்க மாட்ட சுத்த கண்ணன், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தரிசிக்க முடியாது. ஆமே சொல்லுங்க. அந்த கிறிஸ்து குமாரனுடைய பாடு மரணத்தை மறுதலிக்கிற ஆவிகள் உலகத்தில் நிறைய வந்துருக்கு. ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. 5ஆம் வசனம் படிங்க. 4:5. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையா உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். அல்லேலூயா. எதுவுமே உலகத்துக்குரிய பேசுகிறீங்க. சினிமா, நாடகம், உலகத்தில் என்னென்ன இருக்குதோ அது போராளாவோ வரானாவோ விரும்பியான பேச்சு, அகங்காரமான பேச்சு, உலகத்துக்கு இன்றைக்கி கெட்ட வார்த்தைலாம், அசிங்கமான வார்த்தையெல்லாம் சர்ச்சு வர பேசுகிறான். வாயை திறந்த அசிங்கமான வார்த்தை. பைபிள் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலே பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாக. உங்கள் வாயின் வார்த்தையால் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க? எத்தனை பேர் ஆசைக்கப்பட்டிருக்காங்க? உங்கள் வாயின் வார்த்தை எத்தனை பேருக்கு மரியாதைக்கு கிடச்சிருக்கு? எத்தனை பேருக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கு? உலகத்தான். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா உன்னை கெடுத்து உன்னை அழித்து தான் மேலே வருவான். உன்னை கீழே தள்ளி தான் மேலே வருவான். உன்னை போட்டு கொடுப்பான். உன்னை பற்றி குறை கண்டுபிடிப்பான். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் உலகத்தனை போல பேச ஆரம்பித்தால் உங்கள் பேச்சு சாபமாய் மாறி போகும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உன் வாய் மொழியினால் சிக்கு உண்டாய், உன் வாயின் வார்த்தையினால் பிடிப்பட்டாய். இன்னும் கூட கீழே சொல்லுது, என்னவா மரணமும் ஜீவனும் நாவின். அது என்ன மாதிரி பேசுகிற? உலகத்தால் போல கெட்ட வார்த்தை டபுள் மீனிங்கில் ட்ரிபிள் மீனிங்கில் பேசுகிறியா?
உன் வாயின் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? உலகத்தால் போல பேசுகிற, ரட்சிக்கப்பட்டவன் போல பேசுறியா? ரட்சிக்கப்பட்ட வார்த்தை சொல்லுது சுத்த வெள்ளின்னு சொல்லுது. அவன் பக்தி நிறைந்த வார்த்தையை பேசுகிறான், விசுவாசம் நிறைந்த வார்த்தை பேசுகிறான். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. 2 யோவான் 1:7 படிங்க. 2 யோவான் 1:7. அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான். மாம்சத்தில் வந்து இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும். இப்போது நான் போன வாரம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் கொடுத்து அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறாரு? என் தலித்து மக்களை ஜெபி ஜெபி என்று சொல்லி அவர்களை சோம்பேறியாக வைக்கிறார்கள். ஒருத்தி எனக்கு அனுப்புகிறான். என்ன அனுப்புகிறான்? எவனோ ஒருத்தன் பேசிக்கிறான். இந்த டிவியில் வாட்ஸ்அப்பில் கண்டதெல்லாம் கேட்காதீங்க. உன் தெரிஞ்ச சத்தியாரம் பேச கேளுங்க. இந்த சபை பிடிக்காதவன், சபைக்கு அடங்காதவன், பாஸ்டருக்கு அடங்காதவன் ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ பண்ணி இப்படி சொல்கிறார் பாஸ்டர், அப்படி சொல்கிறார் பாஸ்டர். போன வாரம் பிரசங்கத்தை கேட்ட உடனே அதுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. அந்த பொம்பளை எனக்கு அனுப்புகிறா. என்ன அனுப்புகிறா? நீங்கள் பாஸ்டருக்கு வந்து விசுவாசிகளை திட்டுறீங்க, கடிஞ்சு கொள்றீங்க, கழுவி ஊற்றுறீங்க. நாங்கள் திருப்பி உங்களை சொன்னால் என்ன? நல்லா இதெல்லாம் உங்களுக்கு ஆமாம்ல. எவன் ஒருத்தர் சர்ச்சுக்கு அடங்கலையோ, பாஸ்டருக்கு அடங்கலையோ, உபதேசத்துக்கு கீழ்ப்படிலையோ, அவங்க அந்த கிறிஸ்து ஆவி உடையவர்களாய் உபதேசத்தில் விகற்பம் உள்ளவர்களாய் மாறுகிறார். அல்லேலூயா. இப்போ உங்களை இப்போ அப்படியே அலசுங்க. உங்களுக்குள்ள உலகத்தின் ஆவி இருக்கா? கிறிஸ்துவின் ஆவி இருக்கா? ஆவியார் உங்களை நடத்த ஆரம்பிக்கிறாரா? அல்லேலூயா. முதல்ல ஒரு வசனம் படிச்சிட்டேன், யோவான் 4:4. இந்த உலகத்திலே இதெல்லாம் இருக்கு. இந்த அந்த கிறிஸ்து ஆவிலாம் இருக்கு, உலக சிநேகம், உலக ஆவிகள்லாம் இருக்கு. இப்போ நீ உனக்குள்ளே ஆண்டவருடைய ஆவி இருக்கிறார் என்பதை எதுவே உணர்றீங்க. இப்போ அந்நிய பாஷை வர எத்தனை பேருக்கு வேணும்? சும்மா கையை காட்டுங்க. அந்நிய பாஷை வரம் யாருக்கு வேணும்னு கேட்டேன். நம்ம கை கொக்கு மாதிரி ஆச்சு. நல்லா கை நீட்டு இப்படி. வேணாவா? உங்களா வேணாவா? இன்னும் எப்போ ஜென்ம சுபாவத்தோடு இருக்க போகிறீங்க? சரி, இது அந்நிய பாஷை வரம் தான் எல்லா வரத்துக்கும் இனிஷியல். அதான் இனிஷியல். சரி, இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மதுரத்தை கட்டளிடும், இல்லை ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடும். எது பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒன்று மட்டும் செய்யுங்க. அந்த ஆண்டவர் மேலே தேடாதீங்க, பக்கத்தில் தேடாதீங்க, அவரை உங்களுக்குள்ளே தேடுங்கள். அவர் எங்கே இருக்கார்? அவர் ஆதியிலே கர்த்தர் ஒரு ஆலயத்தில் இருந்தார். ஆமென். இல்லைன்னா திடீர்னு வந்து போயிடுவார். சிம்சன் மேலே வருவார், பாராக் மேலே வருவார், போயிடுவார். ஆனால் இப்போ ஆண்டவர் போல உங்களுக்கு கூட இருக்கார். நீங்கள் சொன்னது உண்மைதானே? ஏசு எனக்குள்ள இருக்கார். உண்மையா? உண்மையா? அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுக்குள்ளே அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை தலைவலியோடு வந்திருக்கலாம், வயிற்று வலியோடு வந்திருக்கலாம், ஜுரத்தோடு வந்திருக்கலாம், கடத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், பலவித தேவையோடு வந்திருக்கலாம், ஒருவேளை மந்திர சூனிய கட்டுகளோடு வந்திருக்கலாம். ஆவியான கிறிஸ்துவை நம்புறீங்களா? அவர் உங்களுடைய தேவை தெரியுமா தெரியாதா? உங்கள் கஷ்டம் தெரியுமா தெரியாதா? உங்கள் கண்ணீர் தெரியுமா தெரியாதா? அல்ல உங்கள் பர்ஸில் என்ன தெரியுமா தெரியாதா? இப்போ நீ எங்கேயோ பார்க்காதீங்க, எங்கேயோ போய் பார்க்காதீங்க, யாரோ வந்து உதவி இல்லை. ஆமென். அவர் நமக்கு அதான் அந்த புகார் வர பாடி தருப்பார். எங்களுக்குள்ளே வாசம் செய்ய தூங்க வச்சிடாதீங்க, அவரை தூங்க வச்சிடாதீங்க. அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் கிருபைகளை தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் கடத்தை